நம்ம டெய்லி சாப்பிட்ற தட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அரிசி மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி பொட்டுக்கடலை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சீரகம் ப்ளஸ் வந்து ஓமமும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் ஒரு 10 இலையை வந்து கருவேப்பிலை பிடுங்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய், மிளகை வந்து 1-2 வந்து தட்டி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நல்லா காய்ச்சி எடுத்த எண்ணெய், உடனே பிசைஞ்சிட வேணாம், கொஞ்சம் நேரம் கழித்து பிசைங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு லைட்டாக பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் அப்படியே தட்டை ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று. இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்திங்கன்னா தட்டை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு